ஸ்ரீ வாராகி அம்மன் ஆலயம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சிறிது விலகி பள்ளிகொண்டா அருகிலுள்ள வேப்பங்கால் எனும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் திரிஸ்தலம் அல்லது திரிஸ்தல வாராகி க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கு நோக்கி அமைக்கப்பட்ட இவ்வாலயம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. மேற்கு பக்கத்தில் 3 பிரவேச வாயில்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றின் நடுவில் மிகப்பெரிய வாராகர் சன்னதி அமைக்கப்பட்டிருக்கும். அதன் இருபுறமும் பிரம்மதேவர் மற்றும் பரமசிவன் அருள் பாலிக்கின்றனர். ஆலய தளத்தில் நுழைந்தவுடன் வாராகர் சன்னதியின் பின்புறத்தில் கிழக்கு நோக்கி மிக அழகான கருப்பு கண்கவர் விநாயகர் சிலை தரிசனம் அளிக்கிறது. இவ்விநாயகர் சன்னதியின் நுழைவாயில் தங்கம் பூசப்பட்டிருப்பதால் கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இவ்விநாயகர் சிலையின் பின்புறம் தாழ்வான இடத்தில் அக்னி வாராகி அம்மன் நிறுவப்பட்டுள்ளார். இங்கு செல்லும் பக்தர்கள் தாழ்ந்து செல்ல வேண்டும். ஏனெனில் கூரை மிக தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ளது. முக்கிய சன்னதியை நோக்கி கிழக்கு திசையில் ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ ராமானுஜர், ஆதிசங்கரர், புத்தர், மகாவீரர், தர்மசாஸ்தா, அகத்தியர் முனிவர் ஆகியோரின் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. இவற்றின் அருகில் வடக்கு நோக்கி 10 தலை கொண்ட மிகப்பெரிய நாகராஜர் சிலை அரியணையில் நிறுவப்பட்டுள்ளது. முக்கிய சன்னதியை நோக்கி செல்லும் போது சிறிய ஊஞ்சலில் வாராகி அம்மன் சிலை தரிசனம் அளிக்கின்றார். அதற்கு எதிரே ஒரு ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டுள்ளது. 4 தூண்களுடன் கூடிய ஓர் ஓஞ்சல் மண்டபமும் அழகாக கட்டப்பட்டுள்ளது. இதன் அருகில் 8 கைகளுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் வாராகி அம்மன் தரிசனம் அளிக்கிறார். இவர் ஜல வாராகி அம்மன் என போற்றப்படுகிறார். இவ்வாராகி அம்மன் அருகில் பல அம்மிக்கல்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் மஞ்சளை அரைத்து அன்போடு அம்மனின் திருமேனியில் பூசும் பழக்கத்தை மேற்கொள்கின்றனர். இப்படி செய்பவர்களின் விருப்பங்கள் விரைவில் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கை பரவலாக நிலவுகிறது. முக்கிய சன்னதியின் இடப்புறத்தில் தெற்கு நோக்கி சிவலிங்கமாக அருள்பாலிக்கும் சிவபெருமான் சன்னதி உள்ளது. இதன் அருகில் பெரிய தகடுகளால் செய்யப்பட்ட கூரையின் கீழ் மேற்கு நோக்கி நிற்கும் திருவுருவில் மகாவிஷ்ணு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தின் பிரதான வாசலிலிருந்து வாராகி அம்மன் பிரதான சன்னதி வரை உள்ள பாதை முழுவதும் அழகாக சிமெண்ட் பூசப்பட்டு 48 ஹோம குண்டங்கள் ஒழுங்காக அமைக்கப்பட்டுள்ளன. மற்றொரு புறத்தில் ஆதிசேஷனின் மேல் சயன நிலையில் அருள் பாலிக்கும் வண்ணமயமான பள்ளிகொண்ட ரங்கநாதர் சிலை தரிசனம் அளிக்கின்றது. பள்ளிகொண்ட ரங்கநாதருடன் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தரிசனம் அளிக்கின்றனர். இவர்களுடன் பிரம்மதேவரும் காணப்படுகிறார். முக்கிய சன்னதியை சில அடிகள் முன்னால் மிகப்பெரிய கருங்கல் கொண்டு உருவாக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் அல்லது மகாமேரு நிறுவப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்ட முக்கிய ஆலயத்தில் பிரதான சன்னதியின் இருபுறமும் 2 யாழி சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. மேற்கு நோக்கிய கருவறையில் 16 அடி உயரம் கொண்ட கருங்கல் சிலையாக ஸ்ரீ வாராகி அம்மன் அருள்பாலிக்கிறார். விசேஷ நாட்கள் அல்லாத மற்ற நாட்கள் நாமே சென்று அம்மனுக்கு தண்ணீர் அபிஷேகம் செய்யும் வழக்கம் அங்கு உள்ளது. இம்மூலவருக்கு 4 கரங்கள் உள்ளன. அவற்றில் தலா சக்கரம், தாமரை, ஆகம நூல் மற்றும் திரிசூலம், முக்கோல் ஆகியவை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சந்நிதியின் நுழைவாயில் தங்கம் பூசப்பட்டு பிரகாசமாக கண்ணை கவர்கிறது. மூலவரை பக்தர்கள் உள்பிரகாரத்திலும் புறப்பிரகாரத்திலும் சுற்றி வலம் வரலாம். பல வண்ணங்களில் வடிவமைக்கப்பட்ட வாராகி அம்மன் சிலைகள் யானை, சிங்கம், கருடன், பாம்பு, குதிரை மற்றும் ரிஷபம் போன்ற வாகனங்களில் நிறுவப்பட்டுள்ளன. மூலவரின் பின்புற புறப்பிரகாரத்தில் ஒரு உபசன்னதி உள்ளது. இதில் கிழக்கு நோக்கி கருங்கல் சிலைகளாக சரஸ்வதி, கருமாரியம்மன் மற்றும் லக்ஷ்மி அருள்பாலிக்கின்றனர். ஆலய வளாகத்திலேயே பக்தர்கள் அன்னதானம் பெறும் வகையில் ஒரு நவீன சமையலறை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு தினசரி பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறுகிறது. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய தினங்கள் மிக விசேஷ தினங்களாக கருதப்படுகின்றன. இவ்விசேஷ நாள்களில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த புதிதாக உருவான ஆலயத்தின் புகழ் நாளுக்கு நாள் பறந்து விரிந்து பக்தர்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறார்கள்.